அதுல நேரடியாக நேற்று முதல்வர் அவர்களுடைய உரையில சங்கி கூட்டமே வந்தாலும் கூட எங்களை ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு மிகப்பெரிய கருத்தியல் தான். அதை நான் பாக்குறேன். மாண்புமிகு அமித்ஷா அவர்களே, நீங்க இல்ல உங்க சங்கி படையே கூட்டிக்கிட்டு வந்தாலும் உங்களால் ஒண்ணும் இங்க பண்ண முடியாது. இது தமிழ்நாடு. எங்களுடைய கேரக்டரையே புரிஞ்சிக்க மாட்டீங்களா? எப்படி உங்களுக்கு அது விஜய் சிறுபான்மையினர் ஓட்டை எடுத்து விடுவார் என்கிற ஒரு பேச்சு இருந்துச்சோ, அந்த இடத்துல பாருங்க இஸ்லாமியர்களுக்கு அரணா நாங்க நின்னோம் அப்படின்னு திமுக ஒரு கிளைம் எடுக்குது. இலைமறை காயா சொல் திரைமறைவுல அது திமுகவுக்கு சில அரசியல் ஆதாயங்களை திமுக முழுக்க அதுல அரசியல் காய்தான் நடத்துறாங்க. கேரளால அனைத்து வயதுடைய பெண்களும் சபரிமலைக்கு போலான்னு ஒரு உத்தரவு வருது, தீர்ப்பு வருது. அந்த தீர்ப்புக்கு எதிராக பாஜக கடுமையா போராடினாங்க. இன்னைக்கு பாஜக திருவனந்தபுரம் கார்பரேஷன்ல ஜெயிச்சிருக்கலாம். அந்த நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்துறாங்க இடதுசாரி. கம்யூனிஸ்டுகள் படுதோல்வி அடைஞ்சாங்க. ஆனா 19 தொகுதியில காங்கிரஸ் ஜெயிச்சிச்சு. அது ஏன் உங்களுக்கு பிஜேபிக்கு பலன் தரல? இந்த மண்ணுல ஒரு அரசியல் கட்சி, ஒரு இயக்கம் வெற்றி பெற வேண்டும். அதற்கு பாஜக எதிர்ப்பு என்கிற ஒன்று தேவையாக இருந்திருக்கிறது. விஜய் பின்னாடி திமுக இளைஞர்கள் இருக்காங்க, அண்ணா திமுக இளைஞர்கள் இருக்காங்க. தமிழக பாஜக அண்ணாமலையால் ஈர்க்கப்பட்டு இணைந்தவர்கள் நீங்க விஜய் பின்னாடி போயிட்டாங்க. வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு சுவாமிநாதன் அவர்கள். அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து பேச இருக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ முக்கியமா நேற்று நடந்த திமுகவினுடைய இளைஞரணி மாநாடு அப்படிங்கிறது, அதுல முதல்வர் அவர்கள் என்ன பேசியிருக்கிறார், துணை முதல்வர் என்ன பேசியிருக்கிறார், அதற்குள்ளாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படிங்கறது தொடர்பா பேசலாம். முதல்ல கேட்கணும்னு நினைக்கிறேன். அந்த வகையில அமித்ஷா அவர்கள் குஜராத்ல பேசினதுக்கு ஒரு பதிலடியான பேச்சு முதல்வர் அவர்களுடைய பேச்சுல இருந்துச்சு. பீகாருக்கு அடுத்து நாங்க தமிழ்நாடு தான் அப்படிங்கிறதுக்கு. சோ இப்ப நிலவரம் எப்படி இருக்கிறது? அமித்ஷா சொன்ன அந்த பாயிண்டின் படியான அந்த நிலவரம் இருக்கிறதா? இவர்கள் இப்போ பதிலடி கொடுத்திருக்கபடி தமிழகத்தினுடைய அரசியல் நிலவரம் இருக்கிறதா? உங்களோட முதற்கட்ட பார்வை எப்படி இருக்கு? பீகார்ல பரப்புரை மேற்கொள்கிற பொழுது அமித்ஷா அவர்கள் அடுத்த இலக்கு தமிழகம் என்பதுதான் தொடர்ந்து அவர்களுடைய இலக்காக இருக்கு. இப்ப SIR போன்ற பணிகள்ல திமுக ஒரு பக்கம் ரொம்ப தீவிரம் காட்டி வந்த நிலையில இப்ப SIR பணிகள் எல்லாமே அந்த ஃபார்ம் கொடுக்கறதுக்கான கால அளவு எல்லாம் முடிந்திருக்கிறது. புதிய வாக்காளர் பட்டியல்ல பெயர் சேர்க்கையை நோக்கி அடுத்த கட்டம் நோக்கி நடந்திருக்கிறோம். அப்ப நீங்க பாருங்க, ஒரு அரசியல் அமைப்புல இருக்கக்கூடிய ஒரு கட்சி SIR பணிகள்ல தீவிர கவனம் செலுத்திவிட்டு அந்த பணிகள் முடிந்த உடனே நேரடியா கள அரசியலுக்குள்ள அடுத்ததா வர்றாங்க. ஒரு பக்கம் அதுவும் கள அரசியலுடைய நீட்சி தான். இங்க SIR பணிகளை மேற்கொள்வது, அதை கவனிப்பது என்பதே ஒரு வகையான கள அரசியல். அதுல நேரடியாக நேற்று முதல்வர் அவர்களுடைய உரையில சங்கி கூட்டமே வந்தாலும் கூட எங்களை ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு மிகப்பெரிய கருத்தியல் தான். அதை நான் பாக்குறேன். அது மக்கள் மன்றத்தில் அதை எப்படி புரிந்து கொள்வார்கள் என்பது மக்கள் மன்றத்தின் முன்பாக இருக்கக்கூடிய கேள்வி. ஆனா அதை விட திராவிட முன்னேற்ற கழகத்தோட அந்த ஒரு கருத்தாக்கம் இருக்குல்ல, நீங்க இந்த கடந்து முடிந்த தேர்தல்களை நீங்க ஒரு ஒப்பீடாக எடுத்து அலசுனீங்கன்னா 2019 பாராளுமன்ற தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தல், 2024 பாராளுமன்ற தேர்தல், இந்த 3 தேர்தல்கள்லையுமே திராவிட முன்னேற்ற கழகம் பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிற புள்ளியில தான் ஒரு அணியை கட்டமைச்சு. அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அணி இருக்கிறதுக்கு காரணமே அது முதல்வர் மு க ஸ்டாலின் அவருடைய ஆளுமை தொடங்கி பல விஷயங்கள் பேசலாம். பட் அதையெல்லாம் கடந்த அந்த அணியினுடைய அடிநாதம் என்ன? அந்த அணியினுடைய அடிநாதமே பாஜக இது. அதனாலதான் இன்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தால ஒரு கூட்டணியே வடிவமைச்சு முதல்வர் அவர்கள் எது தனக்கான வெற்றி ஃபார்முலா என்பதை ரொம்ப தெளிவா வடிவமைச்சு, அந்த வெற்றி ஃபார்முலா எது என்பதை வடிவமைத்து விட்டார். இன்னொன்று, அமித்ஷா அவர்களுக்கோ பாஜக அவர்களுக்கோ ஒரு இலக்கு இருக்கு. தமிழ்நாட்டுல திராவிட முன்னேற்ற கழகத்தை பலவீனப்படுத்தணும். அது எதுக்காக பலவீனப்படுத்தணும்? அதிமுகவை எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதல்வர் நாட்களில் அமர வைக்கவா? நிச்சயமா இல்ல. பாஜக தமிழ்நாட்டுக்குள்ள கோல் வச்சுறதுக்கா? அதுவும் இல்ல. இன்னைக்கு இந்தியா கூட்டணியினுடைய முகமாகவும் முகவரியாகவும் ஏதோ ஒரு வகையில திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கு. நாடாளுமன்றத்துல, மக்களவையில, மாநிலங்களவையில கணிசமான எம்பிக்கள் இருக்காங்க. அது கூட அவர்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆளுநருக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்துக்கு போறாங்க, ஒரு வழக்குல தீர்ப்பு வாங்கிட்டு வராங்க. துணைவேந்தர்கள் நியமனத்துல ஒரு தீர்ப்பு வாங்குறாங்க. இப்படி எல்லா விஷயங்கள்லயுமே ஆளுநரோடு முரண்பிடிக்கிறதுல இருந்து தொடங்கி மத்திய அரசு நிதி தரலங்கிற விவகாரம் தொடங்கி எல்லா விஷயத்திலுமே இன்னைக்கு பாஜகவுக்கு எதிரான ஒரு அரசியலை முன்னெடுக்கிறாங்க. சோ அப்ப அவர்களுக்கு இந்தியா கூட்டணிக்கு ஒரு வகையில முகமாகவும் முகவரியாகவும் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கு. மேற்கொள்ளாட்டின விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, பாஜகவை கடுமையாக எதிர்க்கிற
முக்கியமான ஒரே ஒரு மாநில கட்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா திமுக தானே அட்ரஸ் பண்றாரு. ஆமா, அதான் சொல்றாரு முதல்வர்களும், அதான் சொல்றேன். அதுதான் சொல்றேன். நீங்க அது அரசியல் ரீதியாக அவர்களுடைய சித்தாந்தம் என்பதையெல்லாம் கடந்து தமிழ்நாட்டுல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றிக்கான பார்முலாவும் இருக்குல்ல. நீங்க இப்ப பாஜக எதிர்க்கிறாரு, பாஜகவை எதிர்க்கிற பல மாநிலங்கள்ல பாஜகவை எதிர்த்தவர்கள் தோத்து போறாங்க. ஆனா தமிழ்நாட்டு கல்ச்சர் எப்படி இருக்கு பாருங்க. பாஜக எதிர்ப்பு என்பதுதான் இங்க அடிநாதமா இருக்கு அந்த வெற்றிக்கு. இங்க 2019 பாராளுமன்ற தேர்தல், 21 சட்டமன்ற தேர்தல், 24 பாராளுமன்ற தேர்தல், 19 யாரை எதிர்த்தாங்க? முழுக்க முழுக்க மோடி எதிர்ப்பு. சரி, ஜெயலலிதா அவர்கள் யாரை எதிர்த்தாங்க? மோடியா இந்த லேடியான்னு கேட்டாங்க. 37 தொகுதிகளை வாரிசு சுருட்ட முடிச்சுல. தமிழ்நாட்டுல கன்னியாகுமரியும் அங்க வட மாவட்டங்கள்ல தருமபுரியும் தவிர வேற எந்த இடத்துலயுமே பாஜக கூட்டணியால ஜெயிக்க முடியலையே. திமுக களத்திலே இன்னைக்கு இல்லையே. ஏன் களத்துல இல்ல? 37 தொகுதிகள் அதிமுக ஜெயிச்சாங்களே. என்ன சார் விஜய் ஜெயலலிதா அவர்கள் கேட்ட ஒரு வார்த்தை, மோடியா இந்த லேடியான்னு கேட்டாங்க. அப்ப இந்த மண்ணுல ஒரு அரசியல் கட்சி, ஒரு இயக்கம் வெற்றி பெற வேண்டும் சொன்னா அதற்கு பாஜக எதிர்ப்பு என்கிற ஒன்று தேவையாக இருந்திருக்கிறது. அது ஒரு பக்கம் ஒதுக்கிடுவோம். அது இருக்கா, தேவையில்லையா, இது பெரிய இல்ல, அது ஒரு பக்கம் ஒதுக்கிடுவோம் அப்படின்னீங்க. பட் நான் இந்த விஷயத்துல இன்னொரு கருத்து, ஒரு வாதமும் இருக்கு. பாஜக எதிர்ப்பு மனநிலை அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல இருக்குதுதான். ஆனா முன்னாடி இருந்த அளவுக்கு இப்போ இல்ல, மாறிக்கிட்டு வருது. அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக திமுகன்றது ஒரு இந்துக்களுக்கு எதிரான கட்சின்ற ஒரு புரிதல் மக்களுக்கு வந்துகிட்டு இருக்கு. குறிப்பாக இந்த திருப்பரங்குன்றம் விவகாரம்லாம் கண்டிப்பாக தேர்தலில் பிரதிபலிக்கும்னு அந்த தரப்பு சேர்ந்தவர்கள் கருத்துக்களை வைக்கிறாங்கல்ல. அதுல எந்த அளவுக்கு உண்மை நிலவரம் இருக்கிறதாக பார்க்கலாம். இல்ல, திருப்பரங்குன்றம் விவகாரத்துல தமிழக அரசினுடைய நடைமுறைகள் உண்மையிலேயே உள்ளபடியே சொல்றேன். அவர்கள் ரொம்ப அவர்களுக்கான பெயரை தென் மாவட்டங்கள்ல கொஞ்சம் பலவீனம் தான் படுத்தி. நீங்க ஒரு 10 பேரோட போய் அவர் பாட்டுக்கு அந்த மனுதாரரையே போய் விளக்கேற்றி விட்டு வந்திருந்தால், நீதிமன்ற தீர்ப்பை நடைமுறைப்படுத்தி இருந்தா இவ்வளவு பிரச்சனை இல்லை, இது இவ்வளவு பேசு பொருளா இருக்காது. பட் நீங்க இதுக்குள்ள இன்னொரு அரசியல் இருக்குல்ல. நீங்க விஜய் போன்றவர்கள் புதிய சக்தியா வந்திருக்காங்க. விஜய் சிறுபான்மையினர் ஓட்டுகளை கபலீகரம் பண்றதுக்காக, அவர்களை வசீகரிப்பதற்காக பலகட்ட பிரச்சாரங்கள் பண்றாரு. வக்பு வாரிய திருத்த மசோதால தொடங்கி எல்லா விஷயங்களையும் விஜய் ரியாக்ட் பண்றாரு. சிறுபான்மையினர் கொஞ்சம் பேர் அவருக்கும் ஆதரவாளர்கள் இருக்காங்க. ஏன்னா நான் களத்தில் பல மாவட்டங்கள்ல பயணித்தேன். முதல் வாக்காளர்கள் இருக்காங்கல்ல, நீங்க நீண்ட காலமா தேர்தலில் ஓட்டு போட்டுட்டு இருக்கிறவங்க தான் திமுக மைனாரிட்டிக்காரன் அப்படின்னு பாக்குறாங்க. மற்றபடி இந்த புதிய ஓட்டர்ஸ் இருக்காங்கல்ல, அது எல்லா கட்சி ஓட்டையும் அவர் உடைக்கிறது மாதிரி சிறுபான்மையினர் ஓட்டையும் விஜய் கணிசமா எடுக்கிறார். அப்படிங்கிறது திருப்பரங்குன்ற விவகாரம் திமுகவுக்கு எந்த இடத்துல அரசியல் அது பலன் கொடுக்குதுன்னு பாத்தீங்கன்னா, எப்படி உங்களுக்கு அது விஜய் சிறுபான்மையினர் ஓட்டை எடுத்து விடுவார் என்கிற ஒரு பேச்சு இருந்துச்சோ, அந்த இடத்துல பாருங்க இஸ்லாமியர்களுக்கு அரணா நாங்க நின்னோம் அப்படின்னு திமுக ஒரு கிளைம் எடுக்குதுல. இலைமறை காயா சொல்றேன். திரைமறைவுல அது திமுகவுக்கு சில அரசியல் ஆதாயங்களை, திமுக முழுக்க முழுக்க அதுல அரசியல் காய்தான் நகர்த்துறாங்க. மைனாரிட்டி ஓட்டை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு. இங்க இன்னொன்று, இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய பிரதான பிரச்சனை சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. சட்டம் ஒழுங்கு ஏராளமான பிரச்சனை இருக்கு. காவலர்கள் கிட்டத்தட்ட கடந்த 2 மாதங்கள்ல தமிழக அரசினுடைய முதல்வர் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறையில திருவண்ணாமலையில 2 காவலர்கள் முழுக்க முழுக்க பாலியல் வக்கிரம் செய்து, ஆந்திர மாநிலத்திலிருந்து வந்த ஒரு பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்து கைதாகி பணியை விட்டு. திண்டிவனத்துல ஒரு போலீஸ்காரரு போஸ்கோ வழக்குல கைதாகிறார். ஒரு பள்ளிக்கூட சிறுமிக்கு லிப்ட் கொடுத்து கூட்டிட்டு போய் பாலியல் அத்துமீறல் செய்த வழக்கு. எதிர்கட்சிகள் இதை பேசுறது இல்ல. இதை ஒரு நாள் அறிக்கையோட முடிச்சிருக்காங்கல்ல. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்கு, சொத்து வரி, வீட்டு வரி, தண்ணீர் வரி உயர்ந்திருக்கு. நீங்க இது எதையுமே பேசாம ஒரு வலதுசாரி அரசியலால மக்கள் மன்றத்துல மாற்றம் வந்துரும் நம்ம நினைத்தோம்னா, இங்க இருக்கக்கூடிய இந்துக்கள் பெரும்பான்மையினர், நீங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்துக்கள் பெரும்பான்மையினர் அவர்களுக்கு தானே பயனாளிகளா இருக்காங்க. மாதந்தோறும் 1000 ரூபாய் வங்கி கணக்குல போயிட்டு இருக்கு. புதுமை நான் முதல்வன் திட்டத்துல அவங்க பிள்ளைங்க தானே காலேஜ்ல படிக்கிறாங்க. இன்னொன்று பாருங்க, புதுமை பெண் திட்டம். திமுக ஆட்சியில இருக்கிற இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் உட்பட நிர்வாக சீர்கேடுகள், ஊழல் இப்படின்னு நிறைய விஷயங்களை எதிர்கட்சிகள் பேசதானே செய்யறாங்க. இப்ப அதிமுகலாம் அதை எடுத்து பேசதான் செய்யறாங்க. ஆனா கம்பேரிட்டிவ்லி லைம் லைட்டுக்கு வருதா, கம்பேரிட்டிவ்லி திமுக செய்யற விஷயங்கள் முன்னெடுப்புகளோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது லைம் லைட்டுக்கு இது வருதான்றதா இப்ப கேள்வி. ஆனா அவங்க செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் அப்படிங்கறத அவங்க சொல்றாங்கல்ல. இல்ல, அததான் நான் சொல்றேன். திருப்பரங்குன்றம் இன்னைக்கு பேசு பொருள் ஆகுது இல்ல. நீங்க பேசு பொருள் ஆக்க வேண்டியது என்னது? முதல்வருடைய துறை காவல்துறை. அந்த காவல்துறையில 3 காவலர்கள் பாலியல் வன்கொடுமை வழக்குல கைது செய்யப்பட்டு பணியை இழக்கிறாங்க. தமிழகத்துல இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்கள்லயும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகம் முன்னாடி எந்த எதிர்கட்சிகள் ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க? நீங்க திருப்பரங்குன்றத்துக்காக இன்னைக்கு எதிர்கட்சிகள், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பாரம்பரியமிக்க இயக்கம், 31 ஆண்டுகள் ஆளுங்கட்சியாக தமிழகத்தை ஆண்ட ஒரு இயக்கம். அந்த இயக்கம் இன்னைக்கு திருப்பரங்குன்றத்தை நேரடியாக ஆதரிக்கவா எதிர்க்கவா என்கிறது தெரியாம அவருடைய 16 தீர்மானத்துல, பொதுக்குழு தீர்மானத்துல நீதித்துறையை மிரட்டுறாங்கன்னு தீர்மானம் போடுறாங்க. நீங்க ஒரு ஆலயத்திற்குள்ள செல்வது, அந்த ஆலயத்தினுடைய விஷயம், இது எதுவுமே பொலிட்டிக்கலா பலன் கொடுக்காது. நீங்க வட மாவட்டங்கள்ல அயோத்தியில நடக்கும்.
நீங்க தமிழ்நாட்டுல எதிர்க்கட்சிகள் அந்த அரசியல் செய்தா வந்து திமுகவை வீழ்த்தி விடலாம்னு நினைச்சா அது கற்பனை. நான் ஒரு உதாரணம் சொல்றேன். சபரிமலை கேரளால அனைத்து வயதுடைய பெண்களும் சபரிமலைக்கு போலான்னு ஒரு உத்தரவு வருது, தீர்ப்பு வருது. அந்த தீர்ப்புக்கு எதிராக பாஜக கடுமையா போராடினாங்க. இன்னைக்கு பாஜக திருவனந்தபுரம் கார்பரேஷன்ல ஜெயிச்சிருக்கலாம். நான் சொல்றது 2019 பாராளுமன்ற தேர்தல். கம்யூனிஸ்டுகள் படுதோல்வி அடைஞ்சாங்க. அந்த நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்துறாங்க இடதுசாரிகள். கம்யூனிஸ்டுகள் படுதோல்வி அடைஞ்சாங்க. ஆனா 19 தொகுதிகள்ல காங்கிரஸ் ஜெயிச்சிச்சு. அது ஏன் வந்து உங்களுக்கு பிஜேபிக்கு பலன் தரல? நீங்க தமிழ்நாடு, கேரளா போன்ற மாநிலங்கள் இயல்பாகவே என்னன்னா, நீங்க ஒரு ரிலீஜியனா ஓட்டை வந்து வாங்கிடவே முடியாது. நீங்க தமிழ்நாட்டுல இன்னும் ஒரு 100 ஆண்டுகள் அரசியல் செய்தாலும் கூட நீங்க சமூக நலத்திட்டங்கள், நீங்க செயல்படுத்தக்கூடிய செயல்கள், இப்ப நீங்க நேரம் மறித்து நீங்க திருப்பரங்குன்றத்தை விட்டுருங்க. பிரதமருடைய அந்த நிவாரணம் கொடுக்குறாங்க. வருடத்துல 3 முறை 4000 ரூபாய், 2000 ரூபாய் நினைக்கிறேன். வருடத்திற்கு 3 முறை அந்த 2000 ரூபாய் விவசாயிகளுடைய வங்கி கணக்குல வருது. பிஎம் கிஷான் என்கிற அந்த நிதியுதவி. அந்த திட்டத்துல பயனடைஞ்ச விவசாயிட்ட கேளுங்க, பாஜக ஆதரிப்பாங்க. நீங்க தமிழகம் என்பது வந்து ஒரு மத ரீதியிலான இது என்பதை தாண்டி இங்க வந்து ஒரு சமூக நல்லிணக்கம், ஒரு சோசியல் ஜஸ்டிஸ் அந்த அடிப்படையில இயங்கினதான். இங்க பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும்ங்கிறார் விஜய். ஏன் இவ்வளவு பெரிய கூட்டம் வரும்? பாஜகவை எதிர்க்கிறார். அவர் கொள்கை எதிரின்ட்டார் பாஜக. நீங்க கேட்டீங்க, பாஜகவுக்கு பழைய எதிர்ப்பு இல்ல, கொள்கை எதிரின்னு சொல்லக்கூடிய விஜய்க்கு எவ்வளவு கூட்டம் வரும்? இவ்வளவு இளைஞர்கள் ஏன் வராங்க? இந்து இளைஞர்கள் தானே பெரும்பான்மையா இருக்காங்க தமிழ்நாட்டுல. ஏன் விஜய் பின்னாடி பெரிய கூட்டம் வராங்க? இங்க என்னன்னா, நம்ம தமிழகத்தை பொறுத்தவரை அது வந்து ஒரு தனிநபர் மீதான ஒரு சென்டிமெண்ட்ல இருப்பாங்க. நீங்க ஒரு வகையில பார்த்தா இந்த ரமணா படத்துல கிளைமேக்ஸ்ல சொல்ற மாதிரிதான் ஒரு நார்த் இந்தியா போலீஸ்கார் வந்து சொல்லுவார், என்னங்க உங்க மக்கள் இவ்வளவு சென்டிமெண்டா இருக்காங்க அப்படின்னு. அது மாதிரி இது வந்து இயல்பாகவே ஒரு சென்டிமெண்டான மண். இந்த சென்டிமெண்ட் வந்து நம்ம வந்து ஒரு ஆன்மீக சென்டிமெண்ட் கிடையாது. நீங்க நம்ம வந்து கிட்டத்தட்ட 63 நாயன்மார்கள் நமக்கு இருக்காங்க சைவத்துல. 63 நாயன்மார்களும் பல்வேறு சமூகங்களை சேர்ந்தவங்க இருக்காங்க. திண்ணன்கிற ஒரு ட்ரைபல் கம்யூனிட்டிக்காரரு, அவர் சிவனுக்கு அன்றைக்கே பூஜை வைத்திருக்கிறார். 5 நாள் தான் பூஜை பண்றார். மற்ற நாயன்மார்கள் எல்லாம் மோட்சம் பெறுவதற்காக அல்லது நாயன்மாராக உயர்வதற்கு பல ஆண்டுகள் பூஜை பண்ணியிருக்காரு. ஆனா நாடோடிகள், பழங்குடிகள் சமூகத்துல பிறந்த அந்த திண்ணன் தான் கண்ணப்ப நாயனார். 5 நாள்ல அவருக்கு வந்து சிவன தரிசனமே கிடைத்து விடுகிறது. அவ இன்னைக்கு அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம்ங்கிறது தமிழ்நாட்டுல அங்கிருந்தே வர நீட்சி. அவ இங்க இருக்கக்கூடிய அந்த மரபு நெறி என்பதே வேறு. இங்க வட இந்தியாவில இருக்கக்கூடிய மாதிரி இங்க ரிலீஜியனா வந்து போட்டு வந்து அப்படியே அறுவடையாகிவிடும் என்பதுல எனக்கு உடன்பாடு இல்லை. அதுல என்னுடைய கருத்துக்கள் ஏற்கடும் என்பது இல்லை. பட் இங்க வளர்ச்சியை பேசலாம். பாஜக வளர்ச்சியை செய்ததை சொல்லலாம். நீங்க கேட்டதை போல பாஜக எதிர்ப்பு மட்டுப்பட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் கடுமையான எதிர்ப்பு இருந்துச்சு. இங்க அவ்வளவு எதிர்ப்பு இருந்துச்சுன்னா, தூத்துக்குடியில ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடுல 13 பேர் உயிரிழக்கிறாங்க. அங்க போய் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களால் நிக்க முடியுது இல்ல தூத்துக்குடியில. அதுவே வந்து நீங்க கேட்டதை போல எதிர்ப்பு குறைந்திருக்கிறது. பட் எதிர்ப்பு குறைஞ்சிருக்கு, எதிர்க்கக்கூடிய நபர் வலிமையா இருக்காருல்ல, நீங்க அதையும் பார்க்கணும்ல. எதிர்ப்பு குறைந்திருக்கிறது, ஆனா எதிர்க்கக்கூடிய வலிமை உள்ளவர்கள் ஒரு அணியாக திரண்டு நிற்கிறாங்க. அப்ப நீங்க உங்களுக்கு எதிர்ப்பு குறைந்திருக்குன்னா ஒரு ஆதரவு வட்டத்தை உருவாக்கி இருக்கணும்ல. பல கட்சிகள் உங்களோட கூட்டணிக்குள்ள வந்திருக்கும். அப்ப இங்க தமிழ்நாட்டுல சித்தாந்த அடிப்படையில் ஏற்பதிலேயே நிறைய பிரச்சனைகள் இருக்கு. நீங்க அதிமுக பிளவுபட்டு இருக்கிறது, கடுமையான நெருக்கடியில் இருக்கிறது. அதனால அவர்கள் பாஜகவோடு அணி சேர்ந்திருக்காங்க. பாஜக வளர்ச்சியை நிறைய செய்ய. பீகார்ல அவங்க என்னங்க செஞ்சாங்க? ரிலிஜியன் பாலிடிக்ஸ் ஒரு பக்கம் தான். பீகார்ல காட்டினது வளர்ச்சி முகம், டபுள் இன்ஜின் கவர்மெண்ட். அவங்க வளர்ச்சிக்கான நிதியை அள்ளி கொடுத்தாங்க. பீகார்ல தேர்தல் நெருக்கத்துல 10,000 ரூபாய் போட்டாங்க பெண்களுடைய வங்கி கணக்குல. நீங்க தமிழ்நாட்டுல அப்படியான ஸ்கீம்ஸ் வழியா, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் வழியா வந்தா மட்டும்தான் இங்க தடம் பதிக்க முடியும். இல்லைன்னா அது வந்து ஒரு ரிலீஜியனா நீங்க வந்து கால் நிறுவுவதற்கான முயற்சிகளை மட்டும்தான் தொடரும். இன்னைக்கு கூட பாருங்க, பேசிட்டு இருக்க இந்த நொடியில பியூஷ் கோயல்ல தொடங்கி ஒரு குழுவை போட்டிருக்காங்க பொறுப்பாளர்கள். நேற்று வர பைஜெயந்த் பாண்டா இருந்தாரு. அவரை எப்ப தூக்குறாங்கன்னு கூட நான் அறிக்கை பார்க்கல. பியூஷ் கோயல திடீர்னு போட்டிருக்காங்க. பைஜெயந்த் பாண்டா வந்தாரு, ராமதாஸை சந்தித்தாரு, பாட்டாளி மக்கள் கட்சி பிளவுபட்ட பாமகவை சேர்க்கணும்னு விரும்பினாரு, நேர எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திச்சாரு, ஓபிஎஸ் டிடிவியை சேர்க்கணும்னு விரும்பினாரு. ஏதாவது நடந்துச்சா? இந்தியா முழுவதும் பாஜக ஒரு பெரிய கட்சி தான். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்க திராவிட கல்ச்சர் இருக்கும் அப்படிங்கிறது தான் இது நமக்கு. ஆனா இப்போ மாறிட்டு வர அந்த சிச்சுவேஷன்ல இப்போ அமித்ஷாவும் வந்து சொல்றாருன்னா, பீகாருக்கு அடுத்து தமிழ்நாட்டை கண்டிப்பா வெல்வோம் அப்படின்றத சொல்றாருன்னா, அவங்க இப்போ பல வழிகளில் வந்து தமிழ்நாட்டில் ஜெயிக்கணுங்கிறதுக்கான விஷயத்த பண்ணுவாங்க இல்லையா? அப்படி பண்றதெல்லாம் எடுபடாம போவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல அதுவும் இங்க அவருடைய வெற்றியும் இங்க சாத்தியப்படுத்தப்படலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்ல, அது காலம் வந்து அவர்களை செதுக்கும், இல்லாம இல்ல. வந்து பாஜக காலூன்றவே முடியாதுன்னு நம்ம இன்னைக்கு சொல்லிவிடவே முடியாது. ஜோசியம் இல்ல, காலூன்ற முடியும். நீங்க தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்னைக்கு வந்திருக்காங்க. அதுக்கு முன்பு எவ்வளவு ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த பிரதிநிதித்துவம் இன்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட இருக்காங்க. அதிமுக தலைமை நம்ம அதுல ஒரு மைனர் பார்ட்னர் என்கிற உணர்வோடு தேர்தலை சந்திச்சாலே இந்த நாளோட கூடுதல் செய்யும். ஏன்னா அதிமுக இந்த மக்கள் மத்தியில் ஒரு செல்வாக்குள்ள ஒரு இயக்கமாக தான் இருக்கு. அதுல எந்த கடுகளவு சந்தேகமும் இல்ல. பட் அமித்ஷா வந்து இவர்களுடைய கணக்கு இருக்குல்ல, நீங்க வந்து பியூஷ் கோயலை போட்டா இங்க வந்து கூட்டணியை சரிப்படுத்திடுவாரு, இங்க வந்து நீங்க வந்து பைஜெயந்த் பாண்டாவை போட்டா சரிப்படுத்திடுவாரு. நீங்க வட மாநிலங்கள்ல ஜெயித்ததற்கு காரணம் அந்த மண்ணோடும் மக்களோடும் உணர்வோடும் தொடர்புடையவர்கள். அவங்க ஏதோ ஒரு வகையில தமிழ்நாட்டுல அண்ணாமலை இருந்த காலம் எப்படி இருந்துச்சு? பாஜக வளர்ச்சியா தானே இருந்துச்சு. அவர் இந்த மாநில அரசியல பேசினார்ல.
இந்த மக்களோட ஏதோ ஒரு வகையில கனெக்ட் ஆனார்ல, இங்க இருக்கிற இளைஞர்களை அவர் ஈர்த்தார்ல. இன்னைக்கு அந்த இளைஞர்கள் திரள் தான் விஜய் பின்னாடி போய் நிக்கிறாங்க. விஜய் பின்னாடி திமுக இளைஞர்கள் இருக்காங்க, அண்ணா திமுக இளைஞர்கள் இருக்காங்க. தமிழக பாஜகல அண்ணாமலையால் ஈர்க்கப்பட்டு இணைந்தவர்கள் நீங்க விஜய் பின்னாடி போயிட்டாங்க. அப்ப நீங்க ஒரு மாநிலத்தை ஆளணும்னு நினைக்கிறீங்க. நீங்க உங்க நினைவுல இருக்கலாம், கடந்த 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கு பிரச்சாரத்துக்கு வந்திருந்தார் நரேந்திர மோடி அவர். ஏதோ ஒரு ஊர்ல பேசுகிற பொழுது சொன்னார், இனிமேல் என்னோட உரைகளை நீங்க தமிழ்ல கேட்கலாம். என்னோட அந்த பேஸ்புக் பக்கம் ஏதோ ஒரு பக்கம் கூட கொடுத்தாங்க. இதுல நான் எங்கெல்லாம் இங்க வந்து பேசுகிறேனோ அதெல்லாம் தமிழ் மயமா வரும். அது என்னாச்சு? அப்ப நீங்க இங்க வந்து ஒரு மொழியை, இங்க இருக்கக்கூடிய மனிதர்களை அந்த மொழியோடு உரையாடிய அண்ணா ஏன் இன்னும் நினைவு கூறணும்? அவர் சொல்றாருல, அண்ணா சொல்றாருல, பாராளுமன்றத்தின் நடுக்கூடத்துல இருந்து சொல்றாரு, தமிழ்நாடுன்னு பெயர் சூட்டிட்டோங்கிற. அது மட்டுமா சொல்றாரு, நான் கொண்டு வந்திருக்கிற திட்டங்களை, இந்த செயல்களை நேற்று உதயநிதி ஸ்டாலின் கூட அதை மேற்கோள் காட்டினார். நேற்று அந்த பழைய கூட்டங்கள்ல மேற்கோள் காட்டு. என்னைக்காவது இந்த திட்டங்களோட பெயர்களை மாத்துறப்ப அண்ணான்னு ஒருத்தர் இருந்தான்னு ஒரு உணர்வு வரும்லன்னு பேசுறது. அப்ப அந்த உணர்வோடு மக்களை கனெக்ட் பண்றது, அது ஒரு வட இந்திய வரவினால அது வந்து சாத்தியம் இல்லை. நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள நல்ல தலைமைத்துவத்தை உருவாக்கினா பாஜகவுக்கும் அது இலக்குது. நீங்க கேரளால வளர்ந்துருக்காங்களே, 45 ஆண்டுகளாக இருந்த இடதுசாரிகளுடைய ஆட்சியை கேரளால திருவனந்தபுரத்துல வளர்ச்சியை காட்டியிருக்காங்க. மேயர் பதவியே இன்னைக்கு அவர்கள் வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம திருச்சூர்ல சுரேஷ் கோபி ஜெயிச்சிருக்காரு. அங்க உங்களுக்கு அந்த யுத்தம் புரிஞ்சுக்கணும். இங்க கேரளால ஏன் காலம் இருக்குதுன்னா, காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் ரெண்டுமே இடதுசாரி அரசியல் தான். அந்த 2 பேரும் மோதுறாங்க தனித்தனியா. அந்த இடத்துல பாஜக வலதுசாரி ஓட்டை சேகரிச்சு. நீங்க அப்படியே தமிழ்நாட்டுக்குள்ள பொருத்தி பாரு. பாஜக எதிர்ப்பு என்கிற புள்ளியில ஒரு பக்கம் திமுக, ஒரு பக்கம் தாவேகாவும் மோதுதுன்னு. தாவேகா கிட்ட 2 எதிர்ப்பு இருக்குல்ல, திமுக எதிர்ப்பு இருக்குல்ல. அப்ப உங்களுக்கு இங்க உள்ள நுழைவதற்கான இடைவெளி அங்க அடைபடுது இல்ல. ஜெயலலிதா அவர்களுடைய காலத்துல எப்படி பாஜகவுக்கு ஒரு இடைவெளி கொடுக்காம திமுக எதிர் அதிமுக என்கிற ஒரு ஸ்பேஸ் இருந்துச்சோ, ஒரு பேச்சு இருந்துச்சோ, அதே போல திமுகவையும் எதிர்க்கிறாரு, பாஜகவையும் எதிர்க்கிறார். பாஜக வீரியமா எதிர்க்கல விஜய், அதுல நமக்கு சந்தேகமே இல்லை. பட் அவர் பாஜகவை கொள்கை எதிரின்ட்டார், அரசியல் எதிரின்னு திமுகவை சொல்லிட்டார். அப்ப திமுகவுக்கு மாற்று தேர்றவனுக்கு பாஜக ஒரு ஆப்ஷனா இங்க எங்க ஓப்பன் ஆகும்? அப்ப அவர்களுக்கான கனவு என்பது கொஞ்சம் நீண்ட காலம் ஆகலாம். இன்னும் நீண்ட காலமா அவர்கள் செயல் திட்டம் வகுக்கணும். அதை நோக்கிதான் அவர்கள் நகர்வார்கள் நான் பாக்குறேன். அவர்களை பொறுத்தவரை உடனடியா பாஜக தமிழ்நாட்டுல ஆளணும்னோ, கூட்டணியில இடம்பெறணும், கூட்டணி ஆட்சியை கொண்டு வந்துடணும்னு அவர்கள் நினைக்கல. அவர்கள் திமுகவை பலவீனப்படுத்தணும் என்று நினைக்கிறார்கள் தான் நான் பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத. பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசியிருக்கிறோம். அந்த வகையில பல்வேறு தகவல்களை, கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றிங்க சார். ரொம்ப நன்றி.